Welcome to Kalabharati Academy. Transport in Plants Session 9 Plasmolysis 2. போனதில் Plasmolysis-ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஐசோட்ரானிக்னா என்ன, ஹைப்போட்ரானிக்னா என்ன, ஹைப்பர்ட்ரானிக்னா என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்ன, அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து when the cell or tissue is in isotonic solutionல இருந்தால், அதாவது இன்சைட் அண்ட் அவுட் சைட் போத் தி சைட்ஸ்லேயும் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேம் கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் there is no net flow of water from inside or outside. உள்ளே இருந்தோ வெளியே இருந்தோ தண்ணி வரதும் போகிறதும் கிடையாது. that is in equilibrium. Then as the external solution balances the osmotic pressure of the cytoplasm, it is said to be in isotonic. இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் சோர்ஸுடைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன்டர்னலில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தை பேலன்ஸ் பண்ணுறதுனால இட் இஸ் செட் டு பி ஐசோட்டானிக். அடுத்து when the water flows into the cell and out of the cell are in equilibrium, the cells are said to be flaccid. இப்பையும் இந்த ஐசோட்டானிக் கண்டிஷன்லையும் செல்லுக்குள்ளே இருந்து வாட்டர் வெளியே வரும், வாட்டர்லேருந்து வெளியிருந்து செல்லுக்கு உள்ளே வாட்டர் போகும், ஆனால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். when the cell or tissue is in ஹைப்போட்டானிக் சொல்யூஷனில் வெளியில் இருக்கக்கூடிய சோலூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம உள்ளே வச்சோம்னு சொன்னால் வாட்டர் டிஃப்யூசஸ் இன்டு தி செல், வெளியே இருக்கக்கூடிய தண்ணி செல்லுக்கு உள்ளே போகும், causing the cytoplasm to build up a pressure. செல்லுக்குள்ளே போய் சைட்டோபிளாஸில் அதிகமாக தண்ணி சேர்ந்து ஒரு ப்ரெஷர் உண்டாகும். அந்த ப்ரெஷர் எதுக்கு எதிராக அகைன்ஸ்ட் தி செல் வால், that is called turgor pressure. செல்ஸ் டர்ஜிடாக இருக்குன்னு சொல்கிறோம், that is called turgor pressure. அடுத்து the pressure exerted by the protoplast due to entry of water against the rigid wall is called ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இதுக்கு பேர் தான் நம்ம ப்ரெஷர் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். அதுக்கு இந்த சிம்பிள் ஏற்கனவே நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம். ப்ரெஷர் பொட்டன்ஷியல்னு பிளான்ட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டெவலப் ஆகுதுங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்த பாயிண்டில் என்ன பார்க்க போகணும்னா பிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோலைசிஸ் எங்கே நடக்கும்? ஹைப்பர்ட்ரானிக் சொல்யூஷனில் செல்லில் இருந்துச்சுன்னா என்ன, அது பிளாஸ்மோலைசிஸ் நடக்கும். when the tissue is in hypertonic condition, water moves out, வெளியில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகம், தட் இஸ் வை இட் இஸ் ஹைப்பர்ட்ரானிக். அப்போ செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் வெளியே வருது. ஃபஸ்ட்டு ஃப்ரம் தி சைட்டோபிளாசம், முதல்ல சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் வெளியே வந்துடும். தென் ஃப்ரம் தி வேக்யூல், எல்லா பிளான்ட் செல்லையும் ஒரு வேக்யூல் ரொம்ப பெருசாக இருக்குன்னு தெரியும். தட் சைஸ் வில் பி மோர் தென் தி நியூக்ளியஸ் ஆஃப் தட் திங். என்ன, அந்த வேக்யூலில் இருக்கிற வாட்டரும் வெளியே வரும். இஸ் ட்ரான் அவுட் ஆஃப் தி cell into the extracellular fluid, causing the protoplast to shrink away from the walls. செல் மெம்பரேன் வந்து சுருங்கி செல் வாலை விட்டு தனியாக உள்ள செல்லுக்குள்ளே போயிடும். தி செல் ஆர் டிஷ்யூ இஸ் செட் டு பி பிளாஸ்மோலைஸ்ட். இதுக்கு பேர் தான் அந்த செல் பிளாஸ்மோலைஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் அக்ராஸ் தி மெம்பரேன் மூவிங் ஃப்ரம் an area of high water potential, that is the cell, to an area of low water potential, that is outside of the cell. The process of plasmolysis is usually reversible. திருப்பி அது வாட்டர் மூமெண்ட் திருப்பி மாறிச்சுன்னு சொன்னால் ரிவர்ஸ் ஆயிரும், பழையபடிக்கு செல் டர்ஜிடாக மாறிடும். என்ன, இதை நம்ம ரொம்ப தடவை பார்த்துருக்குறோம். இந்த வாட்டர் திருப்பி கிடைக்காமலே போச்சுன்னு சொன்னால் ஃப்ளாசிடு பிளாஸ்மோலைஸ் ஆன செல்லு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம், சருகு மாதிரி ஆகி உதிர்ந்துடும். என்ன, அந்த அந்த இலை ஊந்துடும், அதெல்லாம் ஊந்துடும், ஆனால் செடி மட்டும் அங்கே இருக்கும். அது பில்டிங், அது நம்ம தனியாக பார்க்கலாம். பட் we have to understand it is reversible, it is reversible. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இதில் 3 ஃபிகர் இருக்குது. 3ல் என்ன பார்க்குறோம், இந்த இடத்துல வந்து ஐசோட்ரானிக்னு பார்க்குறோம். ஐசோட்ரானிக்கில் இங்கே இருக்கிற வாட்டர் மாலிகுல் உள்ளே வரும், உள்ளே இருக்கிற வாட்டர் மாலிகுல் வெளியே போகும், பட் ஆல்வேஸ் இன் ஈக்குலிபிரியம், ஆல்வேஸ் இன் ஈக்குலிபிரியம். அதனால் செல்லுடைய ஸ்ட்ரக்சருக்கு எந்த விதமான மாற்றங்களும் வர்றதில்லை. இது ஹைப்போட்ரானிக். ஹைப்போட்ரானிக்கில் என்ன ஆகும் சொன்னால் இங்கே இருக்கிற தண்ணி மட்டும் உள்ளே போகும். ஸோ செல் வாலை நோக்கி இந்த மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன் இன்னும் தள்ளி 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 ப்ரெஷர் கொடுக்கும். தட் இஸ் கால்டு டர்கர் ப்ரெஷர்.
செல் வந்து டைட்டாக மாறிடும். தட் இஸ் கால்டு டர்கர் ப்ரெஷர். இதில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் 2 ஈக்குவலாக இருக்குது. இங்கே டர்கர் ப்ரெஷர் எக்ஸ்ட்ராவாக புதுசாக கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா இது செல்லு குரோ ஆகிறதுக்கு மேலும் மேலும் நீண்டு வளர்கிறதுக்கு அடிப்படையாகத்தான் இது இருக்குது. அடுத்து இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஹைப்பர்டானிக்கில் வெளியில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வாட்டரை வெளியேறிடுது. தட் சால்வெண்ட் கம்ஸ் அவுட் ஃபஸ்ட் ஃப்ரம் தி சைட்டோபிளாசம் தென் ஃப்ரம் தி வேக்யூல். அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், செல் வாழை விட்டு இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ரொம்ப தள்ளி உள்ளே போயிடுது. என்ன, திஸ் இஸ் கால்டு பிளாஸ்மோலைசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தி ரிஜிடிட்டி ஆஃப் தி செல் வால் தி செல் டஸ் நாட் ரப்சர். இந்த செல் ரப்சர் ஆகிறதில்ல டர்ஜிடாக மாறினாலும் கூட. திஸ் டர்கர் ப்ரெஷர் இஸ் அல்டிமேட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்லார்ஜ்மெண்ட். இந்த செல்ஸ் பெருசாகி நீண்டு போயிட்டே இருக்கும். அண்ட் எக்ஸ்டென்ஷன், என்லார்ஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன், growth ஆஃப் செல்ஸ். செல்லுடைய குரோத்துக்கு, பிளான்ட் செல்லுடைய குரோத்துக்கு மிக அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இந்த டர்கர் ப்ரெஷர். இந்த டர்கர் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறது இந்த சால்வன்ட், தட் இஸ் வாட்டர். அதன் காரணமாகத்தான் பிளான்ட் அதிகமாக குரோ ஆகுது. அதன் காரணமாக தான் வாட்டர் லாட்டா பிளான்ட்டு காலி ஆகிடும். திஸ் இஸ் தி பேசிக் ரீசன் தட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.